மிருகன் ஆயிட்டான், அவன் மனுஷனே இல்லையே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பேசினாலே திட்டுவான் அவங்கள. மிருகம்லாம் ரொம்ப உன்னோட ஜாஸ்தி நல்லதுதான், மனுஷன் தான் சரி கிடையாது அப்படின்னு ஒரு காலத்தில் பேசி கொண்டிருப்போம். நிறைய மனுஷனுடைய தவறுகளுக்கெல்லாம் மிருகத்தை காரணமாக காட்டாதீங்க, உண்மையிலே மிருகம் மிகச்சிறப்பு அப்படிமோ. ஆனால் உளவியல் ரீதியான விஷயத்துல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு மிருகத்துக்கும் மனுஷனுக்கும். நமக்கு இருக்கிற ஃப்ரண்டல் லோப் மாதிரி, முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ரண்டல் லோப் மாதிரி மூளைகள் அதுக்கு கிடையாது. மிருகத்துக்கு வந்து ஒரு லிம்பிக் சிஸ்டம் இருக்கும், அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. பிரெயின் முழுசா டெவலப் ஆனாத அந்த லிம்பிக் சிஸ்டம், அந்த சிஸ்டத்துல மோப்பம் முடிச்சுக்கிட்டே போகும். அதுக்கு பிடித்தமான வாசத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அது எல்லாம் போகும். அது யானையா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, எல்லா விலங்கினங்களும் அந்த லிம்பிக் சிஸ்டத்தில் அதனுடைய முகர்தல், அதனாலதான் அதுக்கு அந்த முகர்தல் அறிவு நம்மை விட அதிகமா இருக்கிறது. அந்த முகர்தல் அறிவை வைத்து தான் அதனுடைய சந்தோஷங்கள் எல்லாம். அதுவும் சந்தோஷப்படும். தனக்கு தேவையான அந்த வாசம் எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அதை நோக்கி அது கூடுதலாக இருக்கட்டும், புணர்தலாக இருக்கட்டும், இறைக்காக அலைவதாக இருக்கட்டும், எல்லாமே அந்த லிம்பிக் சிஸ்டத்தில் உள்ள அந்த முகர்தலுக்கான உள்ள விஷயம்தான். ஆனால் மனுஷனுக்கு அப்படி அந்த ஃப்ரண்டல் லோப் வளர வளர இது நல்லது, இது கெட்டது, இது வேண்டாம், இது வேணும், இந்த சமூகத்தில் இது தேவை, தேவையில்லை என்கிற புரிதல் ஃப்ரண்டல் லோப வர வர இவனுக்கும் முகர்தல் உண்டு. ஆனால் முகர்தலில் இது சரியா சரியில்லையா, தேவையா தேவையில்லையான்னு உணர்ந்ததால் அவன் மனிதனாக மேலோங்கி வந்தான். எப்போ அந்த மாதிரி நல்லது கெட்டதுன்னு தெரியாம போன போக்கில் போய் தவறுகளை செய்கிறானோ அவனைத்தான் மனுஷ மாதிரி இல்லாமல் மிருகம் மாதிரி இருக்கேன்னு நம் சமூகம் சொல்லி இருக்கிறது நண்பர்களே.